அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இஃப்தாருக்கு கேரமல் புட்டிங் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிக்கிறேன்னு. இப்போ கேரமல் பாக்கெட்டில் பவுடரும் சுகர் சிரப்பும் இருக்குது. நம்ம எந்த கப்பில் ஊற்றுறோமோ அந்த கப்பில் சிரப்பை ஊற்றிக்கிறேன்னு. இப்போ நான் 3 கப்பில் சிரப்பை ஊற்றிக்கிறேன். இப்போ ஊற்றியாச்சு. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பவுடரை போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கப்பில் ஊற்றி ஆற வச்சிடணும். இப்போ ஊற்றியாச்சு. இது ஆறுறதுக்குள்ள இப்போ நம்ம ஜூஸ் போட்டுக்கிறோம். இப்போ கிர்னி பழத்தில் தான் நம்ம ஜூஸ் போட போகிறோம். இப்போ பழத்தை நறுக்கி உள்ளுக்குள்ளே விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கரண்டியை வச்சு இந்த பழத்தை பூரா எடுத்துக்கிறேன்னு. இப்போ எல்லா பழத்தையும் எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு காய்ச்சி ஆறின பாலில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்னு. தேவையான அளவு சீனி ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிக்கிறேன்னு. இப்போ அரைச்சாச்சு. இப்போ கப்பில் ஊற்றி வச்சுக்கிறேன்னு. இப்போ புட்டிங்கும் நல்லா உறைஞ்சிருச்சு. நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு இதுதான் நோம்பு கஞ்சி, கேரமல் புட்டிங், வடை, ஜூஸு.